இது வந்து 240 rupees. இது 240 rupees. இது வந்து 200 நம்ம விக்கிறோம். இதே கணக்காரங்களுக்கு எடுக்கும்போது தும்பூர் புளின்னு சொல்லுவோம். என்ன புளி? துன்பூர் புளி. கொட்டை இருக்காது, இதுல குருவே இருக்காது. 4250 விக்கிறாங்க. நாங்க வந்து இங்க ஒரு 180 தான் கொடுத்துருக்கோம். 180 தான். பட்டினப்பாக்கம்ல அந்த மீன் குழம்பு கடை எல்லாம் பாத்திருப்பீங்க. அந்த கடையில நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கொடுக்குறோம். இத குடுக்குறீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி கஸ்டமர் சுந்தரி அக்கா நம்ம கஸ்டமர். சுந்தரி அக்கா எவ்வளவு கஸ்டமர் ரெகுலரா எடுத்துக்குவாங்க. இது வந்து டீலக்ஸ். இது டீலக்ஸ் புது மல்லின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரிஜினல் மல்லி வருது. ஒரிஜினல் மல்லி வந்து இதோட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 120 rupees. இது உங்களுக்கு 690 சொல்லுவாங்க. என்னது? அந்த குவாலிட்டி பேர் 690 சொல்லுவாங்க. 690. ஆமா, 690 குவாலிட்டி பேர். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் 840 கொடுத்துட்டு இருக்கோம். 840 210 ரூபாய். எத்தனை எம்ஆர்பி? 5 kg எம்ஆர்பி 260 இருக்கும். 260 எம்ஆர்பி. பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம மிஷின். சோ இதுல நம்ம பிராண்டிங் போட்டு நம்ம பொருள் மேல போட்டு நமக்கு எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துறோம். சோ இது எல்லாமே நம்ம பேக் பண்ணி வச்சிருக்கோம். சோ இதுதான் அந்த மிஷின். பார்த்ததே கிடையாது एक्चुअली. ஓ, நீங்க உங்க ரேட்ல உங்களுக்கு எம்ஆர்பி. ஆமா, எம்ஆர்பி நாங்க பாக்க மாட்டோம். சோ 223 எம்ஆர்பி. எங்க ரேட் பாத்தீங்கன்னா 185. எங்க இருக்கு கால் ஸ்டாக்? ஆமா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் ஸ்டாக். இது ஃபுல் அண்ட் ஆயில் குடோன் மட்டும் தான் இது. ஆமா, அது எல்லாமே குண்டு மிளகா, நீட்டு மிளகா எல்லாமே வரும். சோ புளியுமே அதுல. ஆயில் வந்து பாத்தீங்கன்னா இது ரீல். இது நம்மளோட ஓன் பிராண்டிங். இது நம்ம நேரா நமக்கு வர வைக்கிறோம். ஆமா, 123 123 ரூபா. பஜார் 130 ரூபா விக்கிறாங்க. மிஸ்டர் கோல்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் 145. ஆமா, இன்னைக்கு நாங்க பெட்டியா எடுத்தோம் 143 கொடுத்துருவேன். 43 எத்தனை நாள் முன்னாடி கொடுக்கணும் உங்க கிட்ட ஏதாவது பொருள் வாங்கணும்னா? ஒரு 2 days பிஃபோர் அட்லீஸ்ட். 2 days பிஃபோர் அட்லீஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணிடலாம். ஓகே. வாய்ஸ் நோட்ல அனுப்பிச்சா கூட போதும். டைப் பண்ண தெரியாதவங்க வாய்ஸ் நோட் அனுப்பலாம். இல்ல ஒரு வீட்டுல இருக்கிற பசங்க கிட்ட சொல்லி எழுதிட்டு அதை போட்டோ அனுப்பிச்சா போதும். அதை நாங்க பிரிண்ட் எடுத்துட்டு நாங்க என்ன சரக்கு ரேட் நாங்க அனுப்பி லிஸ்ட். அதுக்கப்புறம் அதை அவங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் ஜிபே பண்ணிட்டாங்கன்னா நாங்க இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுருவோம். இல்ல அவங்க வந்து கலெக்ட் பண்ணாலும் ஓகே. கண்டுபிடிக்கிறது எல்லாமே உங்க பொருள் நல்லா இருக்கு, நீங்களே எங்களுக்கு ஃபண்ட் போட்டு கொடுக்கறதுனாலதான் இந்த இது வரைக்கும் ஒரு 78 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஃபண்ட்ல இந்த வரைக்கும் வரலாம். டிசம்பர் 2 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல குக்கர்ல இருந்து புடவை பட்டாசு எல்லாமே கொடுத்துருவோம். தீபாவளிக்கு அவங்க புடவை எடுக்கலாம் வாங்க வேண்டியது இல்ல. வாங்க தேவை. நம்மள இன்னொரு குடோன் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா பூண்டு பருப்பு ஐட்டம்ஸ் நான் சொன்னது எல்லாமே வந்து ஹோல்சேல்ல ஃபுல்லா பருப்பு ஐட்டம்ஸ் இருக்கும். இதெல்லாம் பருப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி பூண்டுன்னு சொல்லுவாங்க. ஊட்டி பூண்டு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. பெருசா இருக்கும். இது பல்லு எல்லாமே பெருசா இருக்கும். பெரிய பல்லுல இதெல்லாம். இது எல்லாமே இருக்குதா? ஓகே. 460 ரூபாய் ஹோல்சேல் ரேட். பெட்டியா இருக்கும்போது இன்னொரு 5 ரூபாய் கம்மியா வந்துரும். சோ இது இன்னைக்கு மார்க்கெட்ல நார்மல் கடைக்கு போனீங்கன்னா 550 கிலோ நீங்க வாங்கவே முடியாது. 550 கிலோ கம்மியா வாங்கவே முடியாது. சான்ஸ் இல்ல. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இந்த பூண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து மெடிக்கல் இதுக்கு யூஸ் பண்றது. காரமா இருக்கும் இல்ல, இது வந்து கொஞ்சம் நார்மல் ஸ்பைஸா தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா கர்ப்பமா இருக்கிறவங்க, ஒருதலை தலைவலி, ஒத்தவலி, ஹார்ட் பேஷண்ட் எல்லாமே சக்தி மசாலா ஸ்டாக். இதெல்லாம் சக்தி மசாலாவோட ஸ்டாக். நம்ம ஸ்டாக் ரெடியா இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம சப்ளை பண்ணிடலாம். கம்பெனி முன்னாங்க காட்டணும் இல்லையா? ஆமா, இதுமே மினிமம் பாத்தீங்கன்னா 100 ல இருந்து 200 kg நம்ம ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும். ஃபண்ட் டைம்ல ஹலோ, வெல்கம் பேக் டு பிடி டிஸ்கவர் vlog. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் என்ன கேட்டீங்கன்னாக்கா ப்ரொவிஷன்ஸ் காட்டுங்க, அதாவது எங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குறதுக்கு கம்மி விலையில இருக்க இடம் காட்டுங்க. நீங்கள் அதுக்காக நான் வந்திருக்க இடம் தான் பாரிஸில். இது வந்து முத்து அண்ட் கோ. இவங்க வந்து ரொம்ப பழமையான ஆளுங்க. எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாரிஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க உள்ள வந்தீங்கன்னா இந்த கடை வரும். இதோட லொகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்க. ஸோ தட் இந்த மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லானது உங்களுக்கு அடிக்கடி தாராளமா நிறைய வந்துட்டே இருக்கும். லைக் பண்றதோ, கமெண்ட் பண்றதோ, ஷேர் பண்றதோ இதெல்லாம் கஞ்சத்தனம் காட்டவே காட்டாதீங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைபுக்காக தான் நாங்க வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ தேடி 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 உங்களுக்காக கொண்டு வரோம். உங்க ஊருக்கும் நாங்க வரணும், உங்க ப்ராடக்ட் நாங்க ரிவ்யூ பண்ணா கீழே தெரிய நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா நிறைய பேர் இன்னும் வீடியோவை பார்த்ததோ போறீங்க தவிர சப்ஸ்கிரைப் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கிடைக்கும். நம்மளோட சோஷியல் பிளாட்ஃபார்மா இன்ஸ்டாவும் ஃபேஸ்புக்கும் அதுவும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களை யாராவது வந்து நம்ம சேனல் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராடக்ட் வேணும், வேற ஏதாவது வீடியோ கண்டென்ட் வேணும்னா அதுவும் எனக்கு காட்டுங்க. சரிங்களா? இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போலாம். வாங்க. 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்ப 1 கோடி. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப 1 கோடி. போய் சாம்பார் சோறு தின்னு போ.
ஸ்டாக். ஆமா. ஓகே. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் ஸ்டாக். இது ஃபுல் அண்ட் ஆயில் குடோன் மட்டும் தான் இது. ஆயில் குடோன் அண்ட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா மிளகா. இது மிளகா எல்லாமே பாத்தீங்கன்னா குண்டூர்ல இருந்து வர ஐட்டம்ஸ் தான். இந்த மிளகா ஆமா, அது எல்லாமே குண்டு மிளகா, நீட்டு மிளகா எல்லாமே வரும். சோ புளியுமே அதுல இருந்தா வரும். ஆமா, புளி தெரியுது. புளி தெரியுது. எல்லாமே புளி தான். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு பர்ச்சேஸ் இங்க லோக்கல்ல பர்ச்சேஸ் பண்றதே கிடையாது. அப்பா ஹோல்சேல்ல இருந்தனால எங்க பர்ச்சேஸ் பண்ணணும் தெரியணும். நேரா நம்ம வந்து ஊர்ல குண்டூர்ல இருந்தே வர வச்சிடறோம். மிளகால இருந்து எல்லாமே. புளிலாம் பார்த்தா தும்பூர் சொல்லுவாங்க. தும்பூர்ல இருந்து நம்மளுக்கு வரும். பெங்களூர் சைடுல இருக்கு. சோ அங்க இருந்து நேராமே வந்துரும். என்ன ரேட் உங்களுக்கு? ஆயில் வந்து பாத்தீங்கன்னா இது ரீல். இது நம்மளோட ஓன் பிராண்டிங். இது நம்ம நேரா நமக்கு வர வைக்கிறோம். ஆமா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 40-50 பெட்டி விக்கிறேன் நான். ஹோட்டலுக்காகவே ஸ்பெஷலா அந்த ஐட்டம்ஸ் வருது பாம் ஆயில். சோ இன்னைக்கு ரேட் பாத்தீங்கன்னா 123 ரூபா. பஜார் 130 ரூபா விக்கிறாங்க. 123 ரூபா பெட்டியா எடுத்து அப்படியே கொடுத்துருவேன். இது மிஸ்டர் கோல்டு. மிஸ்டர் கோல்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் 145. ஆமா, இன்னைக்கு நாங்க பெட்டியா எடுத்தோம் 143 கொடுத்துருவேன். ஆமா, பெட்டியா எடுக்கும் போது இன்னும் ஒரு ரூபாய் 2 ரூபா கம்மி பண்ணி. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோல்டு வினர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது இருக்கு. பின்னாடி எங்க இருக்கு? கோல்டு 5 லிட்டர் கேன்ஸ் இருக்கு. 3 லிட்டர் கேன்ஸ் இருக்கு. 5 லிட்டர் கேன்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் 690. அப்படியே நம்ம ஒரு கேன் 5 லிட்டர் கேன் அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம். சோ நாங்க ரீட்டைல் வந்து 440 740 அது மாதிரி போயிட்டு இருக்கு. நாங்க 690 கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஆமா, என்ன ரேட் ஏறுதுன்ற போது நாங்க ஸ்டாக் பண்ணி வச்சுப்போம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி எங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்காக நாங்க அப்படியே கொடுத்துறோம். ஓகே. சோ ஆயில் வெயிட்ல எல்லா ஆயிலும் நம்மட்ட இருக்கு. சோ நம்ம முன்னாடி ஆர்டர் கொடுத்துட்டோம், அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி வச்சிரலாம். ஓகே ஃபைன். சோ முன்னாடி ஆர்டர்னா எத்தனை நாள் முன்னாடி கொடுக்கணும் உங்ககிட்ட ஏதாவது பொருள் வாங்கணும்னா? ஒரு 2 days பிஃபோர் அட்லீஸ்ட் 2 days பிஃபோர் அட்லீஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணிடலாம். ஓகே ஃபைன். சோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் காட்டிட்டோம். உங்களுக்கு வெப்சைட் ஏதாவது இருக்கா? வெப்சைட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலி ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆர்டர் மேல நம்ம ஆபீஸ்க்கு கஸ்டமர்ஸ் போட்டுருக்காங்க. நீங்க ஃபோன் பண்ணி சொல்லலாம், இல்ல வாய்ஸ் நோட்ல அனுப்பிச்சா கூட போதும். டைப் பண்ண தெரியாத வாய்ஸ் நோட் அனுப்பலாம். இல்ல ஒரு வீட்ல இருக்கிற பசங்க கிட்ட சொல்லி எழுதிட்டு அதை போட்டோ அனுப்பிச்சா போதும். அதை நாங்க பிரிண்ட் எடுத்துட்டு நாங்க என்ன சரக்கு ரேட் நாங்க அன்ஃபாலிஸ்ட். அதுக்கப்புறம் அதை அவங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் ஜிபே பண்ணிட்டாங்கன்னா நாங்க இங்க வந்து அனுப்பிச்சு விட்டுருவோம். இல்ல அவங்க வந்து கலெக்ட் பண்ணாலும் ஓகே, அதுவும் பெஸ்ட். சோ அவங்களோட ஒன்ஸ் அவங்க வந்து என்ன ஐட்டம்ஸ் வேணும், இப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கஸ்டமர் வந்து குவாலிட்டியா கேக்குறாங்கன்னா நாங்க என்ன என் வீட்டுல நான் என்ன யூஸ் பண்ணணும் அந்த குவாலிட்டிஸ் தான் கொடுப்பேன். சோ இந்த செகண்ட் குவாலிட்டி அதெல்லாம் எதுவுமே இல்ல, காம்ப்ரமைஸே கிடையாது குவாலிட்டில. அது அந்த ரேட் கூட 5 ரூபா 10 ரூபானாலும் ரேட் குவாலிட்டியா இருக்கும். பொருள் நல்லா இருக்கும், பொருள் தரமா இருக்கும். அந்த பொருளுக்காக திரும்ப வருவாங்க. சோ இந்த வருஷம் பண்டு பிடிக்கிறது எல்லாமே உங்க பொருள் நல்லா இருக்கு, நீங்களே எங்களை பண்டு போட்டு கொடுக்கறதுனாலதான் இந்த இது வரைக்கும் ஒரு 78 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க பண்டுல மட்டும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்போம். இன்னும் நம்ம நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் நம்ம அது ஓப்பன்ல இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிடும். டிசம்பர் எண்ட் வரைக்கும் வரலாம். டிசம்பர் எண்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல குக்கர்ல இருந்து புடவை பட்டாசு எல்லாமே கொடுத்துருவோம். சோ அது அப்ப தீபாவளிக்கு அவங்க புடவை இதெல்லாம் வாங்க வேண்டியது இல்ல, வாங்க தேவையில்ல. சூப்பரான ஸ்கீமா தான் இருக்கு. அரிசி இல்ல நம்ம கிட்ட, அரிசி நம்ம பண்றது இல்ல. பட் ஆனா நம்மளோட அண்ணன் பண்றாங்க. சோ அவங்ககிட்ட பக்கத்துலயே இருக்கிறோம், வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுத்துருவோம். நாங்க ஸ்ட்ரெயிட் கான்டாக்டே கொடுத்துருவோம். அதுல கமிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட் கான்டாக்ட் கொடுத்துருவோம். அவங்க அப்படியே போய் பார்த்து வாங்கிக்கங்க சொல்லி நீங்களே பார்த்து என்ன குவாலிட்டி இல்ல எனக்கு போன்ல எனக்கு தெரியாது அப்படின்னா என் வீட்டுக்கு என்ன வாங்குறனோ அதே வாங்கி கொடுத்துருவீங்க. அவ்வளவுதான். அவங்க நெக்ஸ்ட் எதனா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி எனக்கு இந்த ரேட் வாங்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். நேரா கான்டாக்ட் கொடுத்துருவோம், அவங்ககிட்ட பேசி எடுத்துலாம். அவங்க நம்ம கடையில போட்டுருவாங்க, மொத்தமா நம்ம எல்லாமே ஏற்றி அனுப்பிச்சுட்டுருவோம். சோ அது எல்லாமே நம்மளே பண்றோம். இப்போ ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸ் எடுக்கிறோம். ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸ் நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம இதுவும் பண்ணிட்டு இருக்கேன், நான் போட்டோகிராஃபியும் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால சேர்த்து நம்ம இதுவும் எடுக்கிறோம், ஈவென்ட் எடுக்கிறோம். கேட்டரிங் எடுக்கும் போது நம்மளே வந்து எல்லா பொருளும் சப்ளை பண்ணிடுறது. சோ A to Z நம்மளே எல்லாமே பண்ணிடுறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையானது. ஓகே. சோ அதனால வந்து அந்த ஆர்டர்ஸும் வந்து அந்த ஆர்டர்ஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்ம மட்டும் வந்துரும். அவங்க எந்த டென்ஷனுமே இல்லாம கல்யாண வேலை மட்டும் பார்க்கலாம், மத்த வேலை பாத்துக்கலாம். ஆமா பாத்துக்கலாம். சமையல் வேலைக்கு இது முடிச்சிடலாம். ஓகே ரைட், சூப்பர். சோ எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்கிறது எல்லாமே டிஸ்கவுண்ட்ஸ் தான். இது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப பண்டு பிடிக்கிறவங்க பண்டு யாருன்னா வராங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர்ஸ்க்கு சொல்லலாம். உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர்ஸ்க்கு வேணா பண்டுல இருந்து ஃபர்ஸ்ட் மந்த்க்கு ஒரு 100 rupees நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். அப்ப 800ன்றது 700 கொடுக்கலாம். ஓகே. ஆமா ஃபர்ஸ்ட் 100 இது ஃபண்டுக்கு. ஃபண்ட் இல்லாம வீட்டுக்கு வாங்கணும், மந்த்லி வாங்குறாங்க. நம்ம மந்த்லி ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் மாதிரி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சலாம். சோ அதுல வந்து பிரைசிங் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிரைசிங் டிஃபரன்ஸ் பயங்கரமா இருக்கும். சோ அதுல வந்து காம்ப்ரமைஸ் வந்து ரேட் காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல, குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல. பட் ரெகுலரா வாங்குற கஸ்டமர்ஸ்க்காக நம்ம ஒரு 2% நம்ம டிஸ்கவுண்ட் ஏதோ ஒன்று பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு 60 கொடுக்குறோம், அதுல இருந்து இன்னொரு 2% நம்ம கொடுக்கணும் கொடுக்கலாம். சரி ஃபைன். சோ BTHSK vlog யூடியூப் சேனல்ல இருந்து வரேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அண்ட் அவங்களுக்கான சர்வீஸ் நீங்க கொடுத்துருவீங்க. ஃபைன். நம்மள இன்னொரு குடோன் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா பூண்டு பருப்பு ஐட்டம்ஸ் நான் சொல்றது எல்லாமே வந்து ஹோல்சேல்ல ஃபுல்லா பருப்பு ஐட்டம்ஸ் இருக்கும். இதெல்லாம் பருப்பு பூண்டு மட்டுமா? பூண்டு மட்டும் இந்த குடோன் வச்சிருக்கோம். ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா இந்த பூண்டு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இது
ஓகே நான் So, இது வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி பூண்டுன்னு சொல்லுவாங்க. ஊட்டி பூண்டு பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்கு. பெருசா இருக்கும். இது பல்லு எல்லாமே பெருசா இருக்கும். பெரிய பல்லுல இதெல்லாம் இது எல்லாமே இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து 460க்கு வித்துட்டு இருக்கோம். 460. ஓகே 460 ரூபாய் ஹோல்சேல் ரேட். பெட்டி அடக்கும்போது இன்னொரு 5 ரூபாய் கம்மியா வந்துரும். சோ இது இன்னைக்கு மார்க்கெட்ல நார்மல் கடைக்கு போனீங்கன்னா 550 கிலோ நீங்க வாங்கவே முடியாது. 550 கிலோ கம்மியா வாங்கவே முடியாது. சான்ஸ் இல்ல. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இந்த 550 கிலோ வாங்கவே முடியாது. பட் நம்ம வந்து என்னன்னா லைக் எங்களுக்கு தெரியும் லைக் எந்த டைம்ல ஏறுதுன்றனால முன்னாடியே ஸ்டாக் பண்ணி வச்சிரோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு நேரா நேபாள் அந்த சைடுல இருந்து நமக்கு ஃபுல் சரக்கு நமக்கு வந்துட்டு இருக்கும். சரி இதெல்லாம் இமாச்சல் பூண்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே பாக்ஸா வாங்கி வச்சிருவோம். இது பாத்தீங்கன்னா ஒருதலை பூண்டுன்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஒருதலை பூண்டு. ஒருதலை ராகம் படம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருதலை பூண்டு. ஒருதலை பூண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பல்லு இருக்கும். லைக் நிறைய இருக்கு இல்லையா? சோ இது பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து மெடிக்கல் இதுக்காக யூஸ் பண்றது. இல்ல இது வந்து கொஞ்சம் நார்மல் ஸ்பைஸா தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா கர்ப்பமா இருக்கிறவங்க, ஒருதலை ஹார்ட் பேஷண்ட்ஸ் இது காலையில ஒரு பூண்டு அப்படியே ஒரு பால்ல போட்டு கொதிக்க விட்டுட்டு அந்த பாலை குடிச்சிட்டு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் மேக்ஸிமம் வரும். நல்லா இருக்கும். இது வந்து கொலஸ்ட்ரால் எல்லாமே கம்மி பண்ணும். இது நார்மலா நம்ம நார்மல் பூண்டு யூஸ் பண்ணாம இந்த பூண்டு யூஸ் பண்ணலாம். சமையலுக்கு இந்த பூண்டு யூஸ் பண்ணா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இது வந்து கொடைக்கானல்ல ரொம்ப ஸ்பெஷல். இது கொடைக்கானல்ல நமக்கு நேரா வந்துரும். இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க 550க்கு வித்துட்டு இருக்கோம். 550. ஆமா சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா 800 900 நீங்க அமேசான்லயே செக் பண்ணலாம். இந்த பூண்டு அமேசான்லயே விக்கிறாங்க. இது 1000 குறைஞ்சு கிடையாது. 1000 குறைஞ்சு கிடையாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 550 கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே நேரா பல்க் பர்ச்சேஸ் பண்றனால. பல்க் பர்ச்சேஸ்னால ஓகே. மத்த இடத்துல உங்களுக்கு 800 1000 மேல வருது. நானே சூப்பர் மார்க்கெட் சப்ளை பண்றேன். 900 நான் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சோ அது வந்து அந்த எதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பூண்டுல இது ஒண்ணுதான் குவாலிட்டியா? பூண்டு இது இருக்கு. பூண்டு இது எல்லாமே பூண்டு தான். சோ ஓபன் பண்ணி காட்டுறேன். சோ இது ஒரு குவாலிட்டி இருக்கு. பாருங்க இது ஒரு குவாலிட்டி. இது வந்து சைஸ் சின்னதா இருக்கும். அதோட சைஸ் ஆமா சைஸ் சின்னது. ஆனா பூண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கட்டியா இருக்கும். இது நீங்க வந்து ஒரு 3 to 4 months இன்னும் யூஸ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஒண்ணுமே ஆகாது. சோ வந்து குவாலிட்டி வந்து நல்ல கட்டியா இருக்கும். இல்ல அமுங்கல அமுங்காது. நல்லா அமுங்கும். இதே நீங்க நார்மல் பூண்டு ரேட் கம்மியும் கிடைக்கலாம் அமுங்காது. அது என்ன ஆகும்னா ஒரு 1 monthல வேஸ்டேஜ் ஆயிடும். சோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு வேஸ்ட் ஆயிடும். சோ இத வந்து நீங்க அமைக்க பார்த்தா கூட தெரியும். நல்லா இல்ல இருக்கு. நல்லா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம 390 கொடுத்துட்டு இருக்கோம். 390 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அந்த 390க்குலாம் வெளிய கிடைக்காது இல்ல? ஆமா வாய்ப்பே கிடையாது. சோ இது நாங்க எல்லாமே ஸ்டாக் பண்ணி வச்சனால இதுதான் நமக்கு கம்மி லெவல் இருக்குதுல கம்மி வந்து இந்த ரேஞ்ச் தான் 390 தான். ஆமா 390 தான். 390 ல இருந்து 390 அப்புறம் வந்து 460 இது. அதுக்கு அப்புறம் மிட் ரேஞ்ச் இருக்கு 420 இருக்கு. இது ரெண்டுக்கும் சைஸ் கொஞ்சம் மீடியமா இருக்கும். சோ இது எல்லாமே நமக்கு இது. சோ இது போக பருப்பு ஐட்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி இது சக்கரை பருப்பு இது எல்லாமே சக்தி மசாலா ஸ்டாக். சக்தி மசாலா நீங்க எப்போ கேட்டாலும் நம்ம ஸ்டாக் ரெடியா இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம சப்ளை பண்ணிடலாம். கம்பெனி ரேட் நான் காமிச்சே கொடுத்துருவேன் இந்த ரேட்டு தான் அப்படின்ட்டு. ஸோ அதனால கம்பெனி ரேட் அப்படியே கொடுத்துடலாம் ஹோட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ இது எப்படி எவ்வளோ கேட்டாலும் ஸ்டாக் வித்தின் 2 days அரேஞ்ச் பண்ணி ரெடி அவைலபிளா இருக்கும். நம்ம கிட்டே ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 100 kg ஸ்டாக் வச்சுட்டே இருக்கும். இது போக எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வேணும். ஆமா ஒரு பேக்ல எவ்வளவு இது ஒரு பேக் வந்து 30 kg ஆக்சுவலி 30 கிலோ. ஆமா கணக்கு பாத்தீங்கன்னா more than 100 இருக்கு. எல்லாமே மிக்ஸ் பண்ணி 50 போட்டு எல்லாமே இது பண்ணலாம். ஸோ இது வந்து நிறைய இது போகும். இது வந்து கார்ன்ஃபிளவர். நம்ம இந்த பீச் சைடுல பாத்தீங்கன்னா நிறைய அந்த பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. பஜ்ஜிக்கு மேக்ஸிமம் கார்ன்ஃபிளவர் வந்து இந்த ஐட்டம் சாப்பிடுவோம். இந்த ஐட்டம் தான். சோ அதனால இதெல்லாம் நாங்க ஃபுல்லா ஸ்டாக் பண்ணி வச்சிரது. இது காலையில 5 மணில நமக்கு ரெகுலரா போயிட்டு இருக்கனால கஸ்டமர்ஸ் ஸ்டாக் இல்லன்னு சொல்றதுக்காக நம்ம எல்லாமே ஸ்டாக் பண்ணி வச்சிரது. ரெடி இருக்கு. ஆமா ரெடி ஸ்டாக். இதெல்லாம் வந்து ஃபார்ச்சுனாட்டா 1+1 ஆஃபர் போயிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு பேக் வாங்குனா ஒரு பேக் அப்படியே ஃப்ரீ. ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஒரு பேக் வாங்குனீங்கன்னா அப்படியே ஒரு பேக். ஒரு பேக் வாங்குனா ஒரு பேக் ஃப்ரீ. சோ இந்த ஒரு பேக் என்ன ரேட்? இது வந்து 450 வரும். இது 450 வருமா? 450 ஒரு பேக். இன்னொரு பேக் அப்படியே கொடுத்துருவோம். அப்படியே ஃப்ரீயா. ஆமா அப்படியே ஃப்ரீயா கொடுத்துறோம். ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஒன்னு வாங்குனா அப்படியே ஒன்னு ஃப்ரீ. சோ இது வந்து ஒரு ஆஃபரா போயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம உதயம் ஐட்டம்ஸ் நான் சொன்னேன்ல உதயம் நாங்க காட்டணும் இல்லையா? ஆமா இதுமே மினிமம் பாத்தீங்கன்னா 100 ல இருந்து 200 kg நம்ம ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும். பண்டு டைம்ல இந்த குடோன் நீங்க வந்து இவ்வளவு காலியா பார்க்க முடியாது. இதெல்லாம் பண்டுக்கு போயிட்டு எல்லாமே கிளியர் ஆகி போயிட்டு இருக்கு. சோ இது போக மெஸ்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம். ஹோட்டலுக்கு நம்ம வந்து பூந்தமல்ல 2 மெஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஐடி கம்பெனி சப்ளை பண்ற ஹோட்டல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சோ எல்லாமே ஸ்டாக் பல்கா எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ அதனால ஸ்டாக் இப்போ எல்லாமே ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம். இல்ல நம்ம வந்திருக்க நைட்ல திரும்ப நீங்க மார்னிங் தான் ரீஃபில் பண்றோம். சோ அதுக்குள்ள வந்து நாளைக்கு வந்தீங்கன்னா உள்ள நடக்கவே இடம் இருக்காது. ஃபுல்லா இருக்கும். ஃபைன். சோ இது வந்து இன்னொரு குடோனா காட்டுங்க. ஆமா இன்னொரு குடோன். சூப்பர். சோ இது மாதிரி மொத்தம் 4 குடோன் இருக்கு. 4 குடோன் இருக்கு. ஒவ்வொரு ஐட்டம்ஸ் தனித்தனி ஐட்டம்ஸ் இருக்கு. அந்த குடோன்ல நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரி ஓகே. சோ எங்களுக்கு நேரம் கொடுத்து உங்களோட கடையை சுத்தி காட்டுறது இல்லாம குடோனும் காட்டுனதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ so much. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா முத்து அண்ட் கோ வந்திருந்தோம். இது கொத்தாச்சாவடியில இருக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மல்லிகை வந்து உங்களுக்கு ஹோல்சேல்ல கொடுக்குற இடம். ஆனா உங்களுக்கு ரீட்டெயிலுக்கு என்ன ரேட்ல கிடைக்கும், ஹோல்சேல் என்ன ரேட்ல கொடுக்குறாங்க, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன டிஸ்கவுண்ட் இருக்கு, ஃபண்டுக்குனா ஸ்பெஷல் ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம இருந்தா தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ பார்ப்போமா? அது வந்து see you.
எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்